என் இனிய தமிழ் மக்களே, பத்திரிகை அன்பர்களே, பல்வேறு நாடுகளின் திரை கலாச்சாரத்தின் பிரதிநிதிகளாக வந்திருக்கின்ற நண்பர்களே, கலைஞர்களே, அனைவருக்கும் வணக்கம். சினிமா நான் பேசுறதுக்காக வரல, குத்துவலுக்கு எதிர்ப்பு போயிடலான்னு நினச்சேன். என்ன பொதுவாக மேடைகளிலே பேசுவதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இருக்கிறேன். இருந்தாலும் சமூக நாகரிகங்கிறது 2 வார்த்தை நான் பேசிட்டு போகிறேன். ஒரு வியப்புக்குரிய இந்த சினிமா என் வாழ்க்கையில் எங்கோ தென்கோடியிலே ஒரு கிராமத்தில் விவசாயியாக பிறந்த ஒரு பையன் சினிமாவின் மீது ஏற்பட்டு நான் இன்றைக்கி வந்து நிற்கும்போது என் வரலாற்றையும் இந்த சினிமா வரலாற்றையும் யோசித்து பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. நான் பார்த்த சினிமா எம்ஜிஆர் காலங்களில், சிவாஜி காலங்களில் அது பிரம்மாண்டமாக ஒரு ஏதோ சொர்க்க பூமியோ அப்படின்னு நினச்சி பின்னாடி அதை தேடி ஓடி வந்தேன். ஒரு மாயமான் மாதிரி வந்து பார்த்த பொழுது இது சொர்க்க பூமியில் சமூகத்துக்கான ஒரு ஊடகம் என்பதை புரிந்தேன். அதுக்கப்புறம் பரிவர்த்தனைகளில் சினிமா என்பது புஸ்தகங்களும் முன்னாடி வியாபார பரிவர்த்தனைகளுக்கு பிற நாடுகளோடு, அதற்கு பின்னால் இலக்கியவாதிகள் தான் பரிவர்த்தனைகள். ஏன்னா நம்முடைய இலக்கியம் மேலை நாடுகளுக்கு செல்ல வேண்டும், மேலை நாட்டினுடைய இலக்கியம் வேண்டும். ஆக வலிமையான ஒரு ஊடகமாக சினிமா ஒன்றுதான் இன்று வரை உலக அளவிலே எல்லா பரிவர்த்தனையும், கலாச்சாரத்தையும், பண்பாட்டையும் நாம் இங்கிருந்து சொல்ல, அவர்கள் அங்கிருந்து சொல்ல உலகம் சுருங்கி போயிருக்கின்றது. அதில் இந்த உலக பட விழா என்பது, திரைப்பட விழா என்பது ஐ திங்க் 14 இயர்ஸ் ஆச்சு, 14 வருஷம், 14 வருடமாக இதை ஒரு அழுத்தி பிடித்து நடத்தி கொண்டிருப்பது பெரிய சக்தி. அதை பாராட்டணும். ஏன்னா நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் சினிமா பார்க்கணும்னா ஒரு படம் மதர் இந்தியா பார்த்தேன்னா அப்படி தூக்கம் வராது 2 நாளைக்கு. மறுபடியும் இந்த மதர் இந்தியா பார்க்கவே முடியாது. ஏன்னா அப்போ எல்லாம் மேக்னி ஃபில்ம் இங்கே போய் திரும்பி ஒரு 1-2 வருஷம் கழித்து எங்கேயாத்தேன்னா ஒரு டூரிங் தியேட்டர் ஓடும். ஒன்றை படித்துக் கொள்வதற்கு கூட இதை நமக்குமே அதை ஒரு டெவலப் பண்ணுறது கூட வாய்ப்பில்லாத காலங்களில் சினிமா கொஞ்சம் கண்மூடி இருக்கும்போதே ஏதோ ஓடுகின்ற ரயிலில் பறக்கின்ற கிளி போதிட்டு போயிடும் அந்த படம். மறுபடியும் அதை தேடுவோம். அப்படி தேடி வந்த காலங்கள் போய் சினிமா நேற்று ரிலீஸ் ஆனால் இன்றைக்கி நம்ம கைக்குள்ள நீங்கள் எத்தனை தடவைனாலும் அது போயிடலாம். அதனால தான் தமிழ் இளைஞர்கள் இன்றைக்கு மிக பிரம்மாண்டமாக உலக அளவிலே போட்டியிடுகின்ற அளவுக்கு டெக்னீஷியன்ஸ் வளர்ந்துருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். திரைப்பட விழாவுக்கு நான் டெல்லி போய் பார்ப்பேன், அங்கே போய் பார்ப்பேன். ஏன்னா இட்ஸ் லைக் ரீடிங் எ புக், ஒரு புஸ்தகம் படிக்கிற மாதிரி. பொன்னியின் செல்வன் படிக்கிறோம்னா அது ஒரு பெரிய இது. அது மாதிரி ஈரானியன் ஃபிலிம், இப்போ ஜாப்பனீஸ் ஃபிலிம், நீங்கள் அப்படியே நம்மளை பார்த்தோம்னா அதுக்குள்ளே ஒரு நுழைஞ்சு ஒரு வாழ்க்கையை சொல்வார்கள். தொழில்நுட்பத்தை வெளிநாடுகளிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். அவர்கள் தொழில்நுட்பத்தோடு அவர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உலக அளவுக்கு கொண்டு செல்கிறார்கள். என் நண்பர்களே, உதவி இயக்குநர்களே, நீங்கள் வருங்காலத்தில் இந்த தொழில்நுட்பத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவர்களுக்கு காட்டுங்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா we have to observe, we have to learn everything from others. நமக்கு வந்து ஏலக்காயை ஏற்றி வந்தோம்னா அவன் எங்கேயோ இன்னொன்று கொண்டாடுவான், மின்சாரத்தை கண்டுபிடிச்சி அவனாக இருப்பான். பட் நாம் நம்முடைய யதார்த்தமான பேசிக் லைஃப் வாழ்க்கையை அவர்களுக்கு சொல்லணும். ஈரானியன் படம் பார்த்தோம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ ரியாலிஸ்டிக்காக பண்ணுறாங்க சார்னு சொல்கிறீங்கல்ல. ஜாப்பனீஸ் ஃபிலிமில் ஆக்ஷன் ஃபிலிம்ங்கிறது வேறு. அது இல்லாமல் இன்றைக்கு போட்டிக்கு வந்துருக்கின்ற அத்தனை படங்களும் அத்தனை பெரிய புத்தகங்கள் தான். அதை படிக்கும்போது தயவுசெய்து என் நண்பர்களே, சகோதர இயக்குநர்களே, ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். உலகளாவிய திரைப்பட விழாவிற்கு வந்து அமர்ந்து பார்த்து படிப்பது மட்டுமல்ல, இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
grateful to our beloved former Chief Minister Parachit Talavi Amma for giving the financial support every year, which has strengthened our festival year after year, and really we miss her. We express sincere thanks and gratitude to the Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru O. Pannirselvam, for the continuing the support given by Amma. We had the pleasure of receiving the grant amount of check of 50 lakhs from his golden hands yesterday. The Honorable, yes, thank you friends, yes, really, it's a great boost for us. This is kind of thing support now. The government is even the change of incumbents are there, but we are getting the same continued support. This will be also given opportunity to show more kind of activities and get the same kind of support. In fact, yesterday when we met the Chief Minister, we requested him for increasing the grant as well as providing the Kalivana Rangam also, and he has agreed to give us the full support for our festival coming year. Our heartfelt thanks to the Government of Tamil Nadu for all the departments which are giving the permissions for getting the festival from all various angles. We are extremely grateful to the Director of Film Festivals, the New Delhi, South Indian Film Chamber of Commerce, Tamil Film Producer Council, South Indian Artists Association, Director Association, all the affiliated film bodies for giving their support. We thank all the sponsors and organizers who have come extended support. Our sincere thanks to the police department given the required support by giving us the permission to conduct 5 shows also. We thank the management of Satyam Cinema, INOX, Russian Cultural Center, Archive Studio who provided theatres. We extend by extending full cooperation, even though the festival was postponed, postponed for about 3 weeks also. Our thanks to the film industry personalities who are with us in tirelessly for the successful conduct of all our events. Our special thanks to Mr. Real Image who has given this technical support. Also, we are thanks to the press, electronic media, and Mr. PRO, Mr. Nikhil, who has been given the support. Without the support of any film, the press, we will not have a successful festival also there. We thank Mr. Vosan who has given the support for this decoration of the theatres, as also the foreign missions and these consulates who has given the films for our festival. Last but not the least, we like to thank our colleagues and my colleagues and all the members of ICF and the film pubs who have given this full support and making our festival a grand success. Thanks friends, please enjoy the film. Friends, we are also thankful to Mr. Bhagyaraj who has been accepted our proposal that you should be the chairman, and then other people also agreed to be to work as the juries for our festival. Thanks for friends, thanks, please enjoy the film. The film is which we are going to screen is The Fire at Sea. It is an Italian film which won the Golden Bear Award in this present Berlinale. It was the best film award. It's a documentary. It won the best film award. So we thought the opening film should be a first film like that. So please enjoy it. Please give full support so that we can have more such program in future. Thank you friends. Please enjoy it also. உலகத்திலே பெஸ்ட் பொன்னாடை இருந்தாங்க. என் டிரைவர்லாம் கீழே பேக்கில் வச்சுப்பாரு, ஆக்சுவலாக பட்டெக்ஸ் கீழே வச்சுப்பாரு ஓட்டும் போது. ஒரு ஹோட்டலில் தங்க போனார்னா உள்ளே நுழைஞ்சோடனே எல்லாருக்கும் 100 ரூபா கொடுத்துருவாராம். ஏன்னா போகும்போது கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி ஞாபகம் வச்சுக்க மாட்டான். முதல்ல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லா கவனிப்பான். நான் இங்கே வரும்போது என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஐ நெவர் ப்ரிப்பேர்ட் மை ஸ்பீச். அப்படியே காப்பி அடித்தோம். முதல்ல ஒரு தியேட்டரில் எப்படி படமாக்கணும்னு நம்ம சமூகத்துக்கு தெரியல. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா மிஸ்கின்க்கு கோபம் வந்துடும். நான் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் யாரும் 100 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததில்லை. ஐ எம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு பிகின் வித் வெரி வெரி ஸ்டர்ன் டோன். நம்ம சொல்லுவோம் எப்பயுமே பழசுடான்னு சொல்லுவோம். மலையாளிஸ் யாரும் பிச்சைக்காரன் அறிய மாட்டான். ஏன்னா கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னுவான். நான் 2-3 இது கேட்டேன். ஒரு ரீரெக்கார்டிங் கேட்டேன். ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்காகவே பிறந்திருக்கேன் இளையராஜா. அவர் எனக்கு யூடிலி பேர் ஒரு சினிமா இல்லைன்னா நம்ம என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு எம்ஜிஆர் சிவாஜி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ நாசமாக